பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைய ப்ரொமோவில் வந்து காயத்ரி வந்து கமலஹாசன் மீது ஆவேசப்படுறாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண கமலஹாசன் யாரு? எங்க அம்மா மட்டும்தான் அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி உள்ள நபர் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. மகாபாரதம் அப்படிங்கிற யுத்தம் ஏற்பட்டு கௌரவர்கள் எல்லாருமே அழிந்ததுக்கு காரணம் துரியோதனனோட அகங்காரம். பெரியோர் வந்து சொல்றப்ப நீ சொல்றதுக்கு யாரு அப்படிங்கிறத யார் சொல்றதையும் அவன் கேட்கல. அதுதான் அவனோட அழிவுக்கு காரணம். பஞ்சபாண்டவர்கள் வந்து நாட்டுல பாதி நாடாவது கொடு, இல்ல 5 வீடாவது கொடுன்னு கேட்டப்ப அந்த குறைஞ்சபட்ச சமரசத்தையாவது செஞ்சிருந்தா இந்த யுத்தம் இல்ல, இவன் தம்பிகளையும் இவன் சார்ந்த அனைத்து உறவுகளையும் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்கிட்ட இருந்த அகங்காரம், நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, நான் இப்படித்தான் அப்படின்னு இருந்தான் பாத்தீங்களா, அதுதான் ஒட்டுமொத்த அவன் குடும்பத்தையும் அழிச்சது. அகங்காரத்தோட விளைவு அப்படிங்கிறது இந்த அளவு கொடூரமான ஒன்று. இவங்க புத்தி சொன்னாதான் கேட்கணும், அவங்க புத்தி சொன்னாதான் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமை, மூட பழக்கம். அது வந்து அகங்காரத்தின் வெளிப்பாடு. அது காயத்ரி கிட்ட உச்சத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ப்ரோமோ ஓப்பன் ஆகிறப்ப காயத்ரி வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப சொல்றாங்க, எனக்கு கெட்ட வார்த்தை பேசுற அப்படிங்கிற அந்த மாதிரி இமேஜ் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து கமல் சார் கேட்கக்கூடிய கேள்விலாம் எனக்கு டிஸ்கரேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே ரைசா வந்து எனக்கும் பேசினாங்க காயு அப்படின்ட்டு அவங்க தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. உன்னோட என்ன கம்பேர் பண்ணாத அப்படின்ட்டு காயத்ரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ரைசாக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்து நான் வந்து உன்ன மாதிரி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ரைசா வந்து கன்னத்துல கை வச்சுட்டு சிரிச்சுட்டே பாக்குறாங்க. உடனே சக்தி வந்து ஏன் கடன்னு இப்படி பேசுற, இப்படி இருக்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாரு. உடனே அது காயத்ரி வந்து எனக்கு குறித்து கொடுக்கப்படும் வாழ்க்கை தேவையில்லை அப்படின்ட்டு காயத்ரி வந்து ஒரு வாசகம் சொல்றாங்க. கமல் சார் வாயால என்ன கெட்ட வார்த்தை பேசுறங்கிற எனக்கு அது வேண்டாம், என்னை கரெக்ட் பண்றதுக்கு எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இதான் இன்னைக்கு ப்ரோமோ. இந்த ப்ரோமோல பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்தா மட்டுமே நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்பதான் நம்ம மனிதனா வாழ்றோம் அப்படிங்கறதுக்கான ஒரு அர்த்தம். அந்த பண்பு வந்து அவங்க உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வராது. வெளியே போனாதான் மக்கள் பார்வை எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்து சொல்றப்பதான் புரிஞ்சுக்குவாங்கங்கிற விஷயத்த நான் நேத்தே சொல்லியிருந்தேன். சக்தியும் காயத்ரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் திருத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லை. எப்படி ஜூலியா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னை உணர ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி கேட்டகரி தான் இவங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அறிவுரை சொல்றதுல ஒரு விதிமுறை இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்தாம அடுத்தவங்களோட தன்மானத்தை வந்து சீண்டி பார்க்காத அளவுக்கு அறிவுரை சொல்லணும். இந்த அறிவுரையை நேத்து வந்து கமல் வந்து கரெக்டா தான் பண்ணாரு. அதை கூட ஜீரணித்து கொள்ள முடியவில்லை என்பது ரொம்பவே ஒரு வேதனையான ஒரு விஷயம். காயத்ரி வந்து வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டாங்க, என்ன வாழ்ந்தாங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல. மனிதன் அப்படிங்கிற மனம் இருப்பதால் தான் அவன் மனிதன். அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஓடுகிற நதியில இருந்து ஒரு லைஃப் வந்து நம்ம கத்துக்கலாம். நீந்துகிற மீன்ல இருந்து நம்ம நல்ல லைஃப் கத்துக்கலாம். என்னதான் விலை உயர்ந்த மீனா இருந்தாலும் அந்த மீன் தண்ணீர்ல தான் வாழ முடியும், பால்ல வாழ முடியாது. அப்ப நம்ம வந்து நமக்கான சமூகத்துக்கு ஏற்றாற் போலதான் இருக்க முடியும். நான் வந்து பால்ல தான் வாழ்வேன், நான் வந்து பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு ஒரு மீனுக்கு வந்து தலகணம் வந்தேன்னா அந்த மீன் வாழ்க்கை முடிந்துவிடும். அகங்காரம் அப்படிங்கிறது அந்த அளவு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்று. கமலஹாசன் வந்து சொன்னதையே புரிந்து கொள்ளாமல் கமல் மீது இவ்வளவு கோவப்படுவது காயத்ரி வந்து நியாயமா அப்படின்னு தெரியல. காயத்ரி அப்ப என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. இதே மனநிலையில் காயத்ரி மீண்டும் வாழ்க்கையை தொடர நினைத்தால் இன்னும் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சம்பாதிப்பார் அப்படிங்கிறதா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்ககிட்ட நம்ம அன்பு செலுத்தினோம்னா தான் அவங்க நம்ம மீது அன்பு செலுத்துவாங்க. எதை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம திரும்ப பெற முடியும். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நான் நெல்லை விதைச்சிட்டு கோதுமையை அறுவடை பண்ண முடியாது. நீங்க அகங்காரத்தால் அவசரத்தால் இப்படி போன்ற ஆணவ வார்த்தைகளை கொட்டிவிட்டு திருப்பி விதைக்கும் போது என்கிட்ட அது அன்பா வரும் அப்படின்னு நினைச்சா அது வந்து முட்டாள்தனம். காயத்ரி வந்து இன்னைக்கு ப்ரோமோ பாக்குறப்ப எனக்கு தெரியுது, காயத்ரி வந்து யார் சொல்றதையும் கேட்கிற மனநிலையில இல்ல, குறித்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறாங்க. அவங்க உங்க தவற சுட்டி காட்டுறது வந்து குறித்து கொடுக்கப்படும் வாழ்க்கைங்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழ்றேன்னா விலங்கா வாழ்ந்துட்டு போலாம். மனிதன் என்பவன் மனம் உள்ளவன், பல விஷயங்களை வந்து கவனிச்சு அதில் இருந்து பக்குவப்பட்டு பகுத்தறிவோடு வளர்பவன் தான் மனிதன். இதற்கு மேல நான் இந்த ப்ரோமோ பத்தி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ப்ரோமோல சந்திப்போம். நன்றி.